அவர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை எல்லாம் அடைத்து பாழாய் போனதை சீர்படுத்தி முன்பாக இருந்ததை விட மகிமையாய் வைக்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா மீண்டும் கட்டுகிற தேவன். அவர் எப்படி கட்டுவாராமா? அவர் திரும்ப கட்டும் போது முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் இந்த பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை என்னதா இருக்குமாமா? பெரிதா இருக்கும். முன்னாடி இருந்தது மாதிரி நம்ம மிஸ் பண்ண இல்லைன்னா நம்ம இழந்த நம்முடைய கைவிட்டு போன சில சந்தோஷங்கள், சில உயர்வுகள், இதெல்லாம் திரும்ப நமக்கு கிடைக்குமா? யாராவது கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா முன்னாடி இருந்தது மாதிரி யாராலையும் கொடுக்க முடியாது. ஒருவேளை இந்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற வாழ்க்கையில எனக்கு இந்த மாதிரி நான் ஒன்ன இழந்திருக்கிறேன், மறுபடியும் அது வேணும், ஆனா மறுபடியும் அதை யாராலும் எனக்கு புதுப்பித்து தர முடியாது. அந்த சந்தோஷத்தை எப்படி தர முடியும்? எப்படி கொடுப்பாங்க? ஆனா ஆண்டவர் எப்படி உலாவுகிறார் அப்படின்னா மீண்டும் கட்டுகிற தேவனாய் உலாவுகிறார். மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்ட போறார். மறுபடியும் நமக்குள்ள சகல சூழ்நிலைகளையும் கர்த்தர் மீண்டுமாய் கட்ட போகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையை மறுபடியும் கர்த்தர் கட்ட போகிறார். மீண்டும் கர்த்தர் கட்ட போகிறார். அந்த இடிந்து போய் கிடக்கிற அந்த குடும்பத்தை கர்த்தர் கட்ட போகிறார். அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்ட போகிறார். அது எப்படி கட்ட போகிறார் என்றால் முன்னாடி இருந்ததை பார்க்கலும் ஹalleluya